தபோல்கர் என்ற ஒருவர் ஏழை குடும்பத்தில் பிறந்து 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்து தலையாரியாகத்தான் தன் வாழ்வை தொடங்கி விடாமுயற்சியால் வாழ்வில் படிப்படியாக உயர்ந்து நீதிபதியாகவும் அமர்ந்தார். அவருக்கு புராணங்களிலும் இந்து மத அறநூல்களிலும் மிகுந்த ஈடுபாடு உண்டு. தபோல்கருக்கும் தீட்சிதருக்கும் நட்பு ஏற்பட்டது. இவ்விருவருக்கும் அப்தே என்ற பெயருடைய மற்றொருவர் நண்பரை அமைந்தார். இந்த 3 பேரும் தங்களுக்குள் எவருக்கேனும் ஒரு சிறந்த குரு வாய்க்கப் பெற்றால் அதை மற்ற இருவருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். இந்த ஒப்பந்தத்தின்படி தீட்சிதர் தனக்கு கிடைத்த குருவான பாபாவை பற்றியும் அவருடைய மகிமைகளை பற்றியும் தன் மற்ற 2 நண்பர்களிடம் தெரிவித்தார். ஆனால் தன்னம்பிக்கையாலும் சுய முயற்சியாலும் வாழ்வில் மேல்நிலையை அடைந்த தனக்கு வழிகாட்ட ஒரு குரு தேவையில்லை என்று கருதி பாபாவை காண விரும்பவில்லை. தபோல்கர் தீட்சிதரின் மற்றொரு நண்பரான அப்தேவின் மகள் அந்த சமயத்தில் இறந்திருந்ததால் அப்தே பாபா பற்றிய சிந்தனை இல்லாமல் இருந்தார். தீட்சிதர் பலமுறை தபோல்கரை வற்புறுத்திய பிறகு ஒரு முறை தபோல்கர் ஷீரடிக்கு வந்தும் பாபாவை காணாமல் பாலா சாஹிப் பாடே என்ற தன் நண்பர் ஒருவரை பார்க்க சென்று அவருடன் வெகுநேரம் உரையாடினார். அப்பொழுது மனிதனாக பிறந்தவர் எவருக்கும் குரு அவசியமில்லை என்றே விவாதித்தார். பிறகு பாபாவை காண சென்றார் தபோல்கர். அப்பொழுது தபோல்கர் தன் நண்பரிடம் பேசியவற்றை பாபா கூற கேட்டு தபோல்கர் ஆச்சரியமடைந்தார். அதன் பிறகு தபோல்கரின் மனம் ஓரளவு மாறியது. ஆயினும் பாபா மீது முழு நம்பிக்கை ஏற்படவில்லை. தீட்சிதர் தனது முயற்சியை தொடர்ந்து செய்தார். தபோல்கரை பாபாவின் மீது நம்பிக்கை கொள்ள வைக்க தபோல்கர் 7 ஆண்டுகள் பாபாவுடன் தொடர்ந்து தொடர்பு கொண்டிருந்தும் அவருடைய அடிமனத்தில் ஆணவம் விழித்திருந்தது. ஒரு நாள் பாபாவை காண வந்த சாதே என்ற பக்தர், நான் 7 தினங்கள் குரு வரலாற்றை உங்கள் அறிவுரைப்படி படித்து வந்தபோது 7ஆவது நாள் நீங்கள் என்னை ஆசீர்வாதம் செய்வதாக கனவு கண்டேன் என்று சொன்னார். அப்பொழுது பாபாவின் பாதங்களை வருடியபடி அமர்ந்திருந்த தபோல்கர், 7 ஆண்டுகளாய் பாபாவின் தொண்டனாக நான் இருந்தும் 7 நாட்கள் மட்டும் குரு வரலாறு படித்தவனுக்கு பாபா கனவில் காட்சியளித்திருக்கிறார், எனக்கு ஏன் காட்சியளிக்கவில்லை என்று எண்ணியதை அறிந்த பாபா தபோல்கரை ஷாமா என்பவரிடம் சென்று 15 ரூபாய் வாங்கி வருமாறு கூறினார். பாபா கூறியபடி தபோல்கர் ஷாமாவிடம் சென்று பாபா கூறியதாக சொல்லி 15 ரூபாய் தருமாறு கேட்டார். அப்பொழுது பரம ஏழையான ஷாமா 15 ரூபாய்க்கு பதிலாக பாபாவுக்கு 15 வணக்கங்களை மட்டும் தெரிவித்தார். மேலும் தபோல்கரை பாபா தன்னிடம் அனுப்பிய காரணத்தை உணர்ந்து பாபாவின் மகிமைகளை தபோல்கரிடம் கூறினார். பாபாவிடம் மந்திர உபதேசம் பெறுவதற்காக ஒரு நாள் ராதாபாய் தேஷ்முகின் என்ற பெண் வந்தபோது பாபா உடனே மந்திர உபதேசம் செய்யவில்லை. அவளிடம் பாபா தன்னுடைய குரு தனக்கு வைத்த சோதனையை தெரிவித்தார். பாபா தன் குருவிடம் உபதேசம் பெற வேண்டும் என்றிருந்த நிலையில் குருவினுடைய மேற்பார்வையில் பசி தாகம் எதுவும் இல்லாமல் வளர்ந்து வந்த பாபாவை குரு ஒரு நாள் அழைத்து மொட்டையடித்து கொண்டு வருமாறு கூறினார். குருவே தனக்கு சகலமும் என்றிருந்த பாபா குரு சொன்னபடியே மொட்டையடித்து கொண்டு வந்து குருவின் முன் நின்றார். அப்பொழுது குரு பாபாவிடம் 2 பைசாக்கள் காணிக்கையாக தருமாறு கேட்டார். ஆனால் எந்த உபதேசமும் குரு செய்யவில்லை. அப்பொழுது குரு பாபாவிடம் கேட்ட 2 பைசாக்களில் ஒன்று குருவே சகலமும் என்று ஒருமுகப்பட்டிருக்கும் தன்மை, மற்றொன்று மனித தன்மையோடும் மனித நேயத்தோடும் ஆன்ம ஒருமைப்பாட்டுடனும் குருவுக்கு தொண்டு புரிதல் என்றும் தெரிந்து கொண்டேன் என்று பாபா உபதேசம் பெற வந்த பெண்ணிடம் கூறினார். அப்படி இருக்க நான் உனக்கு எவ்வாறு உபதேசம் செய்ய இயலும் என்று சொன்னார் பாபா. கூறிய வார்த்தைகளை கேட்ட அந்த பெண்மணி மனதில் அமைதியுடன் திரும்பி சென்றாள் என்று ஷாமா தபோல்கரிடம் தெரிவித்தார். ஷாமா கூறியதை கேட்ட தபோல்கர் தாம் பாபாவுடன் 7 ஆண்டுகள் தொடர்பு கொண்டிருந்தும் அவரிடம் முழுமையாக ஈடுபாடு கொள்ளவில்லை என்பதை உணர்ந்து உள்ளம் தெளிவடைந்தார். பாபாவிடம் சென்று ஷாமா தனக்கு தெரிவித்த கருத்துக்களை பாபாவிடம் கூறி பாபாவை வணங்கி, என்னுடைய ஆணவம் அகம்பாவம் அனைத்தும் நீங்கி இன்று மனத்தெளிவுடன் இருக்கிறேன், எனக்கு நீங்களே உன்னதமான குரு, நீங்களே எனக்கு எல்லாம் என்று மனமுருக கூறினார். பாபா அவரை ஆசீர்வதித்தார். அதன் பிறகு தபோல்கர் பாபாவின் திருவருளால் சாய்பாபா வரலாற்றை மிகச்சிறந்த முறையில் மராத்தி மொழியில் எழுதினார். அவர் எழுதிய பாபாவின் வரலாறு குஜராத்தி, ஹிந்தி, ஆங்கிலம், தமிழ் ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு அநேக சாய் பக்தர்களால் படிக்கப்பட்டும் பாராயணம் செய்யப்பட்டும் வருகிறது. பாபாவின் அருளாலும் ஆசியினாலும் தபோல்கரின் பெரிய குடும்பம் எவ்வித குறையுமின்றி மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தது. ஓம் சரணம்.